ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பொரிச்சதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 300 கிராம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, பூண்டு நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 6 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம மஷ்ரூம் கோட் பண்ண மாவை தயார் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அரிசி மாவையும் சோள மாவையும் கலந்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா இது நம்ம வெறும் கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பொடியாக நறுக்கிய பூண்டு, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையும் எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்ல திக்காக கலந்துக்கலாம். நம்ம கலந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும். மஷ்ரூம் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்ன சைஸ் மஷ்ரூம்ஸாக இருந்தால் முழுசாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் மாவில் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மஷ்ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா மஷ்ரூம்ஸ் நிறைய எண்ணெய் இழுக்கும். ஒரு கரண்டியை வச்சு மஷ்ரூம்ஸை அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். இப்படி பண்ணுறதால மஷ்ரூம்ஸ் எல்லா பக்கமும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இப்படி பொன்னிறமாக ஆனதும் எல்லா மஷ்ரூம்ஸை எடுத்து பேப்பர் டவலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா மஷ்ரூம்ஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் பொரிச்சது தயாராகிடுச்சு. உங்கள் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.